முல்லை பெரியாறு விவகாரத்தை தீர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தேமுதிகவின் ஊழல் எதிர்ப்பு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்று வரும் அந்த மாநாட்டில் மேலும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்தில் கொள்ளை அதிகரித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் வறட்சி பாதித்த டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் ஊழல் புரியும் ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கட்சி கொடியேற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார். கூட்டணி தொடர்பாக திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் எரஞ்சி கிராமத்தில் நடைபெற்று வரும் மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வரும் பொது தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை இம்மாநாட்டில் அறிவிக்கப் போவதாக விஜயகாந்த் ஏற்கனவே கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டம், இன்னொரு பக்கம் பார்த்தா மீனவர்கள் ஆர்ப்பாட்டம், இன்னொரு பக்கம் பார்த்தா விவசாயிகள் ஆர்ப்பாட்டம், மற்றொரு பக்கம் பார்த்தால் நெசவாளர்கள் ஆர்ப்பாட்டம், மின்வெட்டு பிரச்சனை என்று தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பிரச்சனைகளால சூழப்பட்டிருக்கிறதே ஒழிய எந்த ஒரு ஆட்சி மாற்றத்தினாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இங்கு ஏற்படலை. அதே போல இன்றைக்கு உத்தரகாண்ட் என்கின்ற ஒரு மாநிலத்திலே விஜய் பகுகுனாய் என்ற ஒரு முதல்வர் தன்னால் மக்களுக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற முடியவில்லை. புயல் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் செய்ய முடியவில்லை என்று ராஜினாமா செய்திருக்கிறார். ஆளும் கட்சியாய் சான ஜெயலலிதாவை பார்த்து இந்த மாநாட்டிலே கழகத்தின் மூலமாக நாங்கள் சவால் விடுகிறோம். எல்லா குறையும் மத்திய ஆட்சி மேலே போட்டு தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஜெயலலிதா அவர்கள் இன்றோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த பிரச்சனைகளே ஏற்று நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களை அனைவரையும் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு சட்டசபையில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கேப்டனுக்கு எதிரில் இருந்தவங்க செய்த சூழ்ச்சியினால இன்னைக்கு கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்தும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தை சட்டமன்றமாக நடத்தாமல் வெறுமனே கண் துடைப்பா நடத்திட்டு இருக்காங்க. முதலமைச்சரை திட்டினால் உடனே மந்திரி பதவி, கேப்டனுக்கு துரோகம் செய்தால் உடனே அண்ணா விருது. அதே போல கேப்டனை யாராவது சட்டசபையில திட்டி பேசினால் குலுங்க ஒரு முதலமைச்சர் சிரிப்பது, இதுதான் சட்டமன்றமா? ஜெயலலிதா அவர்களே, this shows the inability of Chief Minister of Tamil Nadu. உங்களுடைய செயலற்ற ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு போலி ஆட்சி இங்கு நடப்பதற்கான சான்றுதான் இன்னைக்கு எதிர்கட்சியில மக்களை நீங்க எத்தனை பேரையும் சட்டமன்றத்தில் செயல்படாமல் செய்வதனுடைய நோக்கம். இன்னைக்கு ஜெயலலிதா அணியை தவிர எதிரில் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் டேபிள் சேர் தான் இருக்கு. அங்க யாருமே கிடையாது. வெறும் டேபிள் சேரை பார்த்துதான் அவங்க பேசக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு எதிர் சட்டமன்றத்தில் இருக்கிறது. இந்த நிலைகள் எல்லாமே மாறணும். தமிழக மக்களாகி நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை தரணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். வண்டி போட்டு எங்க நீங்க கூப்பிட்டாலும் நான் கூப்பிட்டார், நான் கூப்பிட்டுருக்கேன் வந்திருக்கேன். அப்ப அவங்க பார்க்கணும், அதானே முறை. விஜயகாந்தை பார்க்க வேண்டும். விஜயகாந்த் மாநாடு எப்படி நடக்கும்? எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த விஜயகாந்தை இன்னும் சலிக்காம பார்த்துக்கிறீங்களே, உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி என் மனைவி சொன்னபடி நானும் தேடி பார்க்கிறேன். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நிறைய இருக்குமா? யாருக்கும் நிறைய, யாருக்கும் நிறையில்லாத கூட்டம் தான் இந்த கூட்டம். அதே மாதிரி நான் நிறைய தடவை போலீஸ் சம்பளம் போட்டு நடிச்சேன். போலீஸ் என்றால் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் சொல்லி ஏண்டா இந்த வேஷம் போட்டேன்னு இப்ப வெக்கப்படுறேன். தலை குனிகிறேன். அதான் உண்மை மக்கள், சத்தியமா சொல்றேன். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம நடிக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வச்சிருக்கேன். ஏன் பிள்ளையாக இருந்தாலும் நடிக்க விட மாட்டேன். நீ போலீஸ் உத்தியோகத்தில் நடிக்க என்னைய மானங்கட்ட பொழப்பு, இந்த பொழப்புக்கு எங்கேயா போய் தூக்கு போட்டு செத்து போயிடலாம்.
என்ன பொழப்பு? இந்த மனோகர் இங்க இருக்காரு ஒரு எஸ்பி, யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? திருமங்கலத்தில் அழகிரிக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு வர்றான் இந்த மனோகர். இன்னைக்கு இங்க வந்துக்கிட்டு இந்த அம்மாக்கு ஜால்ரா அடிக்கிறான். என்னையா இவங்க எல்லாம்? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, எனக்கு மடியில பயம் இல்ல, அதனால வழியில பயம் இல்ல. திருட போறா, கொள்ளையடிச்சா திருடனையும் கொலைக்காரனையும் வளர்த்து விட்டுட்டு அவனை கொள்ளையடி, இங்க வழிப்பறி பண்ணு. இவங்களே சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்களே, இதுக்கெல்லாம் என்ன வழி, என்ன பொறுப்பு? ஏன் ஏன் இவர்கள்லாம் வேச முடியும்? ஏன்னா தெரியாம இருக்கிற மாநாடு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கத்தான் போகுது. நீங்க மொத்தம் தமிழ்நாடு பூரா எழுதி போடுறீங்க. அடுத்த இந்த மாசம் 24 வர உங்க